السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 3 தடவை ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் அவன் நிறைவேற்றி தருகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது, இந்த ஜும்ஆவுடைய நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னும் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றதே, அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாட்களிலே சிறந்த நாள், அதே போன்று உலகம் படைக்கப்பட்ட நாள், உலகம் அழியப் போகின்ற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினங்களும் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்போம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். என்ன துஆ என்றால், ஃபஸஹில் யா இலாஹி குல்ல சஹ்பின் பிஹுர்மத்தின் சய்யிதில் அப்ராரி சஹ்ஹில். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். ஃபஸஹில் யா இலாஹி குல்லு சஹ்பின் பிரஹ்மத்தின் சய்யிதில் பிஹுர்மத்தின் சய்யிதில் அப்ராரி சஹ்ஹில் என்று வரக்கூடிய இந்த துஆ, ஃபஸஹில் யா இலாஹி குல்லு சஹ்பின் பிஹுர்மத்தின் சய்யிதில் அப்ராரி சஹ்ஹில் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 3 தடவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டங்கள், தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரும்.